Hi friends, welcome to Tamil Tech Central. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வாட்ஸ்அப்பில் நம்மளை யாராவது பிளாக் பண்ணி விட்டுட்டாங்கன்னா மறுபடியும் நாமளே எப்படி இந்த மாதிரி அன்லாக் பண்ணி அவங்களுக்கு மெசேஜ் அனுப்புறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கடுத்ததாக வாட்ஸ்அப்பில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆன்லைன் வந்தாங்கன்னா நம்மளுக்கு உடனே இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கடுத்ததாக வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணாமலே நம்ம ஆன்லைன் போகாமலே நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்படி சேட் பண்ணிக்கிறது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புகிற மெசேஜுக்கு எப்படி ரிப்ளை பண்ணிக்கிறது அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வாட்ஸ்அப்பில் நம்ம சேட் பண்ணிட்டு இருக்கும்போது யாராவது நம்மளை பிளாக் பண்ணி விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் மறுபடியும் அவங்களுக்கு மெசேஜ் அனுப்ப முடியாது. அதுக்கடுத்து அவங்க ப்ரொஃபைல் பிக்சரை பார்க்க முடியாது, ஸ்டேட்டஸையும் பார்க்க முடியாது. பட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ட்ரிக்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் அவங்க பிளாக் பண்ணதுக்கு அப்புறமா நீங்களே அன்லாக் பண்ணி அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிக்கவும் முடியும். ஸ்டேட்டஸ், வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கவும் முடியும். அதுக்கடுத்து தான் நம்ம பார்க்க போகிற ட்ரிக்ஸ் என்னென்னா, வாட்ஸ்அப்பில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆன்லைன் வந்தாங்கன்னா இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி செட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எப்பப்பெல்லாம் ஆன்லைன் வராங்களோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், உடனே நீங்கள் போய் அவங்க கூட சேட் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் எப்போ போகிறாங்க, ஆன்லைன் எப்போ வராங்க, எல்லா டீட்டெயில்ஸும் இந்த அப்ளிகேஷன் மூலமா நோட்டிஃபிகேஷன் வழியாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அஃபிஷியல் வாட்ஸ்அப்பில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இப்போவே இந்த வீடியோ கீழே இருக்கிற லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கீழே இதே மாதிரி உள்ள ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பண்ண இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணதும் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத அழுத்திடுங்க. அழுத்தினதா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை நம்ம போடும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், உடனே பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ, ஏதாவது ஆப்ஷன் புரியலைனாலோ, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு ட்ரிக்ஸ் தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கும், அங்கே போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஆப்ஷன் என்னென்னா, வாட்ஸ்அப்பில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆன்லைன் வந்தாங்கன்னா உடனே நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வர்ற மாதிரி செட் பண்ணிக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் வர்றது மட்டும் கிடையாது, அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணோன்னா இன்றைக்கி ஃபுல்லாக அவங்க எப்பப்பெல்லாம் ஆன்லைன் வந்திருக்காங்க, எப்பப்பெல்லாம் ஆஃப்லைன் போயிருக்காங்க, யாராவது கூட சேட் பண்ணியிருக்காங்க, எல்லா டீட்டெயில்ஸும் இதே இடத்துல செக் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இதுக்கு உங்கள் மொபைலில் ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் அந்த அப்ளிகேஷனோட மெயின் பேஜ் இப்படி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ப்ளஸ் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் வாட்ஸ்அப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் எந்த ஃப்ரெண்டு வந்து ஆன்லைன் இருந்தால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய ஃபோன் நம்பரை என்டர் பண்ணுங்கள். +91 போட்டு அவங்களுடைய ஃபோன் நம்பரை என்டர் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. அதுக்கடுத்தது அவங்க பேர் என்னவோ அந்த பேரை போட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துறதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் வந்து சேவ் ஆகிடும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வரணுமா வேணாம்ன்றதை நீங்கள் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ என்னுடைய பக்கத்தில் இருக்கிற மொபைல் நம்பரை தான் நான் சேவ் பண்ணியிருக்கேன். இப்போது அந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா நான் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா மேலே நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ வந்துடுச்சு. உங்களுக்கு லைவாக ப்ரூஃபோட காமிச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவதுக்கு ஆன்லைன் வந்தால் நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற ட்ரிக்ஸ் என்னென்னா, வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணாமல் நம்ம ஆன்லைன் போகிறது வேறு யாருக்குமே தெரியாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணிக்கிறது எப்படி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புகிற மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணிக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த மொபைல்லேருந்து இந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்புகிறேன். வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணவே இல்லை, பட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நியூ ஒரு பபிள் வந்திருக்கு. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணால் போதும் அவங்க மெசேஜ் அமைச்சிருக்கிறது இங்கே நான் படிச்சுக்கவும் முடியும், அதுக்கு ரிப்ளைவும் பண்ணிக்க முடியும். பார்த்தீங்கன்னா அங்கே ரிப்ளை பண்ணோன்னே இங்கே ரிப்ளைவும் வந்துடுச்சு. ஸோ இது மூலமா யாருக்கு வேணால் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணாங்க ரிப்ளை பண்ணிக்க முடியும். இது மூலமா ஆன்லைன் போகிறது வேறு யாருக்கும் தெரியாது. ஸோ இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணணும்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்ளிகேஷன் 2 போட்டு லிங்க் கொடுத்துருக்கேன், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் அந்த அப்ளிகேஷனோட மெயின் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறத ஆன் பண்ணி அப்ளிகேஷன் பர்மிஷன் அளவு கொடுத்துருக்கேன். அடுத்தது ரெண்டாவது இருக்கிற ஆப்ஷன் ஆன் பண்ணி அளவு கொடுத்துருங்க. ஸோ ரெண்டுத்தையும் அளவு கொடுத்துட்டு அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி எக்ஸிட் பண்ணிவிடுங்க, வெளியே வந்துடுங்க. நார்மலாக வெளியே வந்ததுக்கப்புறம் இனிமேல் யாராவது உங்களுக்கு மெசேஜ் அனுப்புனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு பக்கத்தில் இருக்கிற மொபைல்லேருந்து இந்த நம்பருக்கு அனுப்புகிறேன். பார்த்தீங்கன்னா சைடில் இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் பார் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணவே தேவையில்லை, ஜஸ்ட் அந்த பபுளை கிளிக் பண்ணனா போதும் அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிக்க முடியும். அவங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பப்ளாக உங்கள் ஸ்க்ரீனில் க்ரியேட் ஆகிடும். ஸோ அந்த மெசேஜ் வந்த உடனே நீங்கள் இங்கேருந்தே ரிப்ளை பண்ணிக்க முடியும். இது மூலமா ஆன்லைன் போகிறது அவங்களுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது யூடியூப் அப்ளிகேஷன் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கவும் வேணாம்னா டெலீட் பண்ணிக்கவும் முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வாட்ஸ்அப்பில் நம்மளை யாராவது பிளாக் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அவங்கள அன்பிளாக் பண்ணி மறுபடியும் எப்படி அவங்க கூட மெசேஜ் சேட் பண்ணிக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு டோட்டலாக 2 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தட் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் மெத்தடுக்கு உங்கள் வாட்ஸ்அப் மட்டும் மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸில் அக்கௌண்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். அக்கௌண்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக டெலிட் மை அக்கௌண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் கீழே ஃபோன் நம்பர் இருக்கும். வாட்ஸ்அப் எந்த ஃபோன் நம்பரில் ரிஜிஸ்டர் இருக்கோ அந்த ஃபோன் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு டெலிட் மை அக்கௌண்ட் கொடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் மெசேஜஸ் நீங்கள் எந்தெந்த குரூப்லலாம் ஆட் பண்ணி வச்சுருந்தீங்களோ அது எல்லாமே டெலிட் ஆகிடும். வாட்ஸ்அப்பை புதுசாக ஓப்பன் பண்ணது எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது ஓகேன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரி டெலிட் ஆகாமல் நான் மெசேஜ் ஆட் பண்ணணும் அப்படின்னா ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் கிரியேட் பண்ணுறது. அதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மொபைலை கையில் எடுத்துக்குவாங்க. ஏன்னா உங்களால் அவங்கள குரூப்பில் ஆட் பண்ண முடியாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மொபைலை கையில் எடுத்துக்கிட்டு நியூ குரூப்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். நியூ குரூப்பில் போயிட்டு உங்களை
யார் பிளாக் பண்ணவங்களோ அவங்களையும் உங்கள் நம்பரையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா அவங்க ஃபோனில் உங்கள் நம்பர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நம்பரை சேவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குரூப் க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்கள் நம்பர் உங்களை பிளாக் பண்ணவங்களோட நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு குரூப் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது உங்களை ஆட் பண்ணவங்களை ரிமூவ் பண்ணி இங்கே சேட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மெத்தட் ஒர்க் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதை செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணால் உங்கள் மொபைல்லேயே மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணி நியூ ப்ராட்காஸ்டட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களை யார் பிளாக் பண்ணாங்களோ அவங்களையும் உங்களையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக அவங்களுக்கு மெசேஜ் சேட் பண்ணிக்க முடியும். ஒருவேளை இந்த வீடியோவில் வந்த ஏதாவது ஆப்ஷன் ஒர்க் ஆகலைனாலோ புரியலைனாலோ இந்த வீடியோ கீழே இருக்கிற லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை அழுத்திட்டு இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் உங்கள் கருத்துக்களையோ இல்லை டவுட்ஸையோ பதிவு செய்யுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். நன்றி.